ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் கோவிலுக்கு வந்த பசுபதியை பார்த்த காவேரி யமுனா 2 பேருக்கும் பயங்கர அதிர்ச்சி ஆகுது. என்ன இவன் எப்படி இங்கே வந்தான் அப்படின்ற மாதிரி. என்ன நிவின்காக 2 பேரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி கேட்ட உடனே காவேரி என்ன பண்ணுறாங்க, பயங்கர அதிர்ச்சி ஆகிறாங்க. என்ன காவேரி, நீ நிவினை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன், ஆனால் அதெல்லாம் நடக்கலை. அதை விட ஒரு பணக்கார பையன் கிடச்ச உடனே அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இப்போ எங்கே அந்த பணக்கார பையனை விட்டுட்டு போகிறோமோ அப்படின்ற இதுவில் இப்போ நிவினை உன்னோட தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறியாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, பசுபதி காவேரியை பார்த்து கேட்க ஆரம்பிக்கிறாரு. எல்லாத்தையும் கேட்ட காவேரியால் கோவத்தை அடக்கவே முடியல. என்ன நினச்சிட்ருக்கோம், மனசில் ஏதேதோ பேசுறியா, வாய்க்கு வந்தோடி பேசுவியா நீ அப்படின்னு சொல்கிற மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இரிமா, எதுக்காக இவ்வளோ கோவப்படுற, நான் சொன்னதில் ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லையே அப்படின்ற மாதிரி பசுபதி பேச, தேவையில்லாமல் பேசினா என்ன நடக்குமோ தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பயங்கரமாக கோவப்படுறாங்க. இன்னொரு பக்கம் யமுனா அழுதுகிட்டே நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் யமுனாவை பார்த்த பசுபதி என்ன பண்ணுறாங்க, என்னம்மா உங்கள் அக்கா விரும்பின பையனே நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறே, இது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, யமுனாவால் ஒன்றுமே பேச முடியல. இதெல்லாம் தேவையாடி, இங்கே பாரு என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுதா இல்லையா, அவரை போய் நீ நம்பனியா அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. யமுனாவும் அழுதுகிட்டே நிற்க இதை பார்த்து பசுபதி சிரிக்க, நிவின் கண்டிப்பாக வரமாட்டான், நிவின் வருவான்னு தானே எதிர்பார்த்துட்ருக்கீங்க, நிவின் வரமாட்டான் அப்படின்ற மாதிரி கோவத்தை கிளப்புற மாதிரி பேசுகிறாரு பசுபதி. இன்னொரு பக்கம் நிவினை சமாதானப்படுத்துறது மட்டும் இல்லாமல் நிவினோட அப்பா அம்மா கிட்டேயும் இப்படியே பேசி விஜய் என்ன பண்ணுறாரு, கரெக்டாக கோவிலுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு. விஜயோட நிவின் வரதை பார்த்து காவேரி சந்தோஷப்பட, இன்னொரு பக்கம் நிவினோட அப்பா அம்மா வரதை பார்த்து பயங்கர அதிர்ச்சியாகிறாங்க. என்ன பண்ணிகிட்ருக்காரு இவர், இவங்களை எதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காரு அப்படின்னு மனசுக்குள்ளேயும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவர் நினச்ச மாதிரி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்றதுக்காக என்னென்ன வேலைலாம் பண்ணுறாரு பாரு அப்படின்னு. எதுக்காக நிவினோட அப்பா அம்மாலாம் வர வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கூப்பிட்டு கேட்க, இரிமா பொறு காவேரி, என்ன அவசரப்படுற அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, நிவினை கிளம்பி வர சொல்கிறாங்க. பார்த்தீங்களா ப்ரோ, இதில் வேஷ்டி சட்டெல்லாம் இருக்குது, சீக்கிரமாக கட்டிட்டு வந்துடுங்க, முகூர்த்தத்துக்கு நேரமாயிடுச்சு அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. இதை பார்த்த காவேரியில் ஒன்றுமே புரியல, என்ன நடக்குது இங்கே, உண்மையாலுமே நிவினுக்கும் யமுனாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாரா இவர் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கேத்த மாதிரி நிவினோட அப்பா அம்மா சொல்கிறதன் பேரில் என்ன பண்ணுறாங்க, நிவினும் ரெடி ஆகிட்டு நிற்கிறாரு. இதை பார்த்து யமுனா ரொம்ப சந்தோஷப்பட, காவேரிக்கு ஒன்றுமே புரியல. என்ன யமுனா, நான் சொன்ன மாதிரியே நிறைவேற்றிட்டேன்ல, நிவினை கூட்டிகிட்டு வந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சிரிச்சுக்கிட்டே பேச, ஆமாம்மா உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு முழுசாக, ஆனால் அக்கா தான் நம்பவே இல்லை உங்களை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அவன் நம்பலனா என்னம்மா, உனக்கு என் மேலே நம்பிக்கை இருந்துச்சுல்ல, அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, லேட்டாவது போய் உட்காரு அப்படின்றாரு விஜய். இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த காவேரிக்கு ஒன்றுமே புரியல, பயங்கர குழப்பம் அடைகிறாங்க. எப்படி இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் கனவா நனவா ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. விஜய்கிட்டையும் கூப்பிட்டு கேட்குறாங்க, என்ன நடக்குது இங்கே, உண்மையாலுமே அவங்க 2 பேரும் சம்மதத்தோடு தான் நடக்குதா நிவினுக்கு இந்த கல்யாணம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம்மா, அதை நீ தான் நேர்லேருந்து பார்க்குறிய காவேரி, அப்புறம் என்ன கேள்வி கேட்டுட்ருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறார் விஜய். நல்லபடியாக கல்யாணத்தை நடத்தி முடிக்கிறார். அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணுறாங்க, பண்ணிடுறாங்க 2 பேருக்கும். இதனால் யமுனா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் காவேரிக்கும் பயங்கர சந்தோஷமாக இருக்குது, தன்னோட தங்கச்சியோட வாழ்க்கை நல்லபடியாக நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாத்துக்கும் காரணம் விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படுது காவேரிக்கு. இடையில அவங்க தங்கச்சி வீட்டுக்காரிட்ட பேசி பார்க்குறாரு, இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்றதுக்காக. எல்லாத்தையும் மீறி புள்ளியோட வாழ்க்கை தான் முக்கியம், அவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்காரு. இந்த கல்யாணம் நடந்ததை நினச்சி பசுபதிக்கு ஒன்றுமே புரியல, எப்படி மனசு மாறினாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ராகினி கால் பண்ணி பேசுகிறாங்க பசுபதி கிட்ட. நிவின் யமுனா 2 பேருக்கும் கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட ராகினியால் தாங்கிக்கவே முடியல. என்னப்பா சொல்கிறீங்க, நீங்கள் இருந்துமா இதெல்லாம் தடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க. இல்லைம்மா, அவன் ஏதோ ஒன்று சொல்லி மிரட்டி வச்சுருக்காமா நிவின், அதனால தான் இந்த கல்யாணம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. என்னப்பா நீங்கள் போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா சாரதாவோட ரியாக்ஷன் என்னவாக இருக்கும், இதுக்கப்புறம் கங்கா என்ன பண்ண போகிறாங்க, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.